Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா EMMC தான் பார்க்க போறோம். அதாவது UFI ECGTech பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ UFI ECGTech அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் நம்மளோட இதுல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா UFI அண்ட் ECGTech இதை பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜென்ரலா UFIனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா EMMC பண்றதுக்கு வந்து 2-3 பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து UFI, இன்னொன்று வந்து ECGTech. UMT கூட யூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. UMT யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம UFI யூஸ் பண்ணிக்கலாம், ECGTech அதாவது உங்களோட பிரைஸை பொறுத்து உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. என்ன கேட்டால் நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ECGTech வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? பிரைஸ் வைஸும் சரி, இது வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ECGTech வந்து நல்லா இருக்கும். UFIயும் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் பிரைஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரினா ECGTech வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ECGTech UFI எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EMMC பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சார் EMMCனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா புதுசாக இப்போ பார்க்குறீங்க, இப்போதான் EMMC ECGTechலாம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம வந்து EMMCனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். EMMC பண்ணுறது தான் நம்ம இந்த ECGTech UFI பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். EMMCனா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். EMMCனா ஒன்றும் இல்லை. EMMCனா என்ன சொல்லுவாங்கன்னா எம்பெடட் மல்டிமீடியா கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா எம்பெடட் மல்டிமீடியா கார்டு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்ன் லாக் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி சம்திங் நம்ம கிட்ட என்ன டூல் இருக்கோ அந்த டூலை வச்சு அன்லாக் வந்து பண்ணிடுவோம். இதுவே அந்த ஃபோன் வந்து அந்த டூல் வச்சே ஓட மாட்டுது, பாதியில நிக்குது, அதாவது EMMC ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை EMMC ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரோக்ராமே வந்து ரன் ஆகாது, பாதியில ஃபிளாஷ் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் பாதியில நின்றுடும். ஃபிளாஷ் பண்ணிட்டே இருப்போம், பாதியில நின்றுடும். ப்ரோக்ராம் ரன் பண்ணாலுமே இல்லை அவுட் செட் பண்ணாலுமே இல்லை எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆகாது, பாதியிலே ஸ்டக் ஆகி நின்றுடும். SP டூல்ல நீங்க பண்ணாலும் சரி, எதுல பண்ணாலுமே சரி, பாதிலே நின்றுடும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா EMMC ஃபால்ட்னு சொல்லுவாங்க, இல்லை EMMC ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபிளாஷ் வந்து டன்னு வந்துடும், ஃபோன் இருந்தாலுமே டெட்ல தான் இருக்கும், இல்லை லோகோ கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி இதுவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா EMMC ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் EMMC ஃபால்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ இந்த EMMCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எம்பெடட் மல்டிமீடியா கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஐசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிதா? இதை வந்து 2 டைப்ஸ்ல வந்து நம்ம வந்து இதை ரீப்ரோகிராமிங் பண்ணலாம். அதாவது இப்போ என்ன உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னா EMMCல சம்திங் ஏதோ ஒரு கரப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏதோ உள்ள இருக்கிற ப்ரோக்ராம் வந்து கரப்ஷன் ஆயிடுச்சு, அந்த கரப்ஷனை வந்து நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? அது நார்மலா நம்ம USB கேபிள சொருவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைரக்டாவே நம்ம அந்த EMMC ஐசில வந்து பவர் சப்ளை கொடுத்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 2 டைப்ஸ்ல வந்து சரி பண்ணலாம். ஒன்று வந்து ISP Pinout அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அடாப்டர் மூலமா நம்ம அந்த EMMC ஐசியை தனியா எடுத்து பண்ணுவோம். இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா ISP Pinout அடிப்போம். ISP Pinout அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ISP Pinoutனா ரொம்ப கஷ்டமானதுலாம் இல்லை, ஈஸி தான். ஜஸ்ட் அந்த EMMC ஐசி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காம்பனன்ட் இருக்கும். அந்த காம்பனன்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜம்பர் அடிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடாப்டர் ஒன்று இருக்கும். இந்த அடாப்டர்ல இது இருக்குல்ல 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜம்பர் அடிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2.8 VCC இருக்கு, அந்த VCC எடுத்து இங்க அடிப்போம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா 1ன்னு இருக்கா, இங்க அடிப்போம். அதுக்கப்புறம் VCC Qன்னு இருக்கா, அதை இங்க அடிப்போம். கமாண்ட் அப்படின்னு இருக்கா, CMDன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன பாயிண்ட் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ISP Pinout அப்படின்னு சொல்லுவாங்க. இது ISP Pinout பாயிண்ட்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், இந்த அடாப்டர் இருக்குல்ல, இந்த அடாப்டரை வந்து அடிச்சிருவோம். ஓகேங்களா? அடிச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் ECGTechலயோ இல்லை UFIலயோ வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த கனெக்டர் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது இருக்கு பாத்தீங்களா, இங்க பிளக் பண்றது இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து பிளக் பண்ணிடுவோம். அந்த அடாப்டரை எடுத்துட்டு வந்து நம்ம இதுல வந்து பிளக் பண்ணி விட்டுருவோம். இப்போ UFI அப்படின்னா இதுல பிளக் பண்ணுவோம். பிளக் பண்ணிட்டு தென் அந்த ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் இந்த UFI வாங்கும்போதே சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்ல ரன்னும், நீங்க இல்ல ரீஃபிளாஷ் பண்ண போறீங்க, இல்ல பேட்டர்ன் எடுக்க போறீங்க, யூசர் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண போறீங்க. சில பேர் கேட்பாங்க, ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு, அது வந்து டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பா ரெக்கவர் பண்ணலாம். அது ECGTech இல்ல UFI இருந்துச்சு அப்படின்னா டேட்டா வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் போட்டு நம்ம வந்து ரீஃபிளாஷோ இல்ல பேட்டர்னோ இல்ல FRPயோ தென் டேட்டா ரெக்கவரோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோ இந்த மாதிரி கீழே இருக்கு பாருங்க. இந்த பிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த CMD VCC QQன்னு இருக்குல்ல, அதுல இருந்து ஜம்பரை எடுத்து இந்த அடாப்டர்ல வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு UFI கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. UFI கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம டேட்டா வந்து ரீட் பண்றதோ எரேஸ் பண்றதோ இல்லை ரீப்ரோகிராம் பண்றதோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இதுல காமிக்க வெயிட் பண்ணுங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டை ஒன்னொன்னுத்தையும் எடுத்து இதுல வந்து இந்த மாதிரி ஜம்பர் அடிச்சுட்டு தென் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த அடாப்டர் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா ISP Pinout மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ISP Pinout மெத்தட்னா என்னன்னு. தென் இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னா டைரக்டா அந்த EMMC ஐசியே வந்து எடுத்து வைப்போம். இந்த பின்அவுட்ல எந்த இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா EMMC ஐசி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் நம்ம எடுத்து ரீட் பண்ணுவோம். இது வந்து ஒரு மெத்தட் ISP Pinout அடிக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னன்னா அந்த EMMC ஐசியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துருவோம். ஓகேங்களா? ப்ளோயர் யூஸ் பண்ணி
ரீபாலிங் பண்ற போது எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இஎம்சி ஐசியை மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு தனி அடாப்டர் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ஐஎஸ்பி நோட் எடுக்கும் போது இந்த அடாப்டர் யூஸ் பண்ணும். கரெக்டா, இதுவே அந்த ஐசியை மட்டும் தனியா எடுத்து நம்ம இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து பின் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அதை செட் பண்ணிட்டு இதை ஒரு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். அந்த இஎம்சி ஐசி வந்து இதுக்குள்ள லாக் ஆகிடும். தென் இதை எடுத்துட்டு வந்து யூஎஃப்ஐ கூடயோ இல்லை இசிஜிடெக் கூடயோ கனெக்ட் பண்ணி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிளாஷ் பண்றதா இருந்தாலும் ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் எடுக்கிறதா இருந்தாலும் பேட்டர்ன் எடுத்துக்கலாம், எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தாலும் எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். அது ஓப்பன் வியூ எதனா இருக்கான்னு பார்க்க வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் வியூ இருந்தால் கூட நமக்கு இது இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி அடாப்டர் தந்துருவாங்க. இந்த அடாப்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே குட்டி ஒரு பாக்ஸ் லைன் மாதிரி இருக்கும். அதில் அந்த இஎம்எம்சி ஐசி உள்ள வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து திருப்பி இந்த இதில் கனெக்ட் இசிஜிடெக்கோ இல்லை யூஎஃப்ஐலையோ கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்குது இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இஎம்எம்சி ஐசியை வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டு இதை வந்து யூஎஃப்ஐ கூட கனெக்ட் பண்ணிட்டு தென் ரீடோ ரைட்டோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, யூஎஃப்ஐனா என்ன, இசிஜிடெக் இந்த ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எம்சி பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இஎம்எம்சினா என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம டேட்டா கேபிளை வச்சு சரி பண்ண முடியாத பட்சத்துல யூஸ் பண்றது தான் இஎம்எம்சி. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம யூஎஸ்பி கேபிளை சொருவியே சரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா நமக்கு இசிஜிடெக் யூஎஃப்ஐ வந்து தேவை கிடையாது. அதுல சரி பண்ண முடியாத பட்சத்துல தான் நம்ம இசிஜிடெக்கும் யூஎஃப்ஐயும் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, தென் இதை வந்து 2 மெத்தட்ல வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்பி பின்அவுட் அடிச்சு கனெக்ட் பண்ணலாம். ஐஎஸ்பி பின்அவுட் மீன்ஸ் எதுனா இது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஜம்பர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அடாப்டர்ல அடிச்சுட்டு கனெக்ட் பண்ணியும் நம்ம சரி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, டைரக்டா அந்த இஎம்எம்சி ஐசியை நம்ம எடுத்துட்டு அதை வந்து இசிஜிடெக்கோட பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரெண்டு மெத்தடும். ஓகேங்களா, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸ் வீடியோவில் வந்து என்னால் இசிஜிடெக்ல யூஎஃப்ஐயோட வீடியோ போட முடிஞ்சா கூட உங்களுக்கு டேரெக்டாக லைவ்ல கூட வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இசிஜிடெக்னா என்ன, யூஎஃப்ஐனா என்ன, என்னென்ன மெத்தட் இருக்கு, எப்படி கனெக்ட் பண்றது, எதுக்காக கனெக்ட் பண்றோம் அப்படின்னு. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி தருவோம். ஹார்ட்வேர் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றி சொல்லி தருவோம். டேட்டா ரெக்கவரில் டெலிட் ஆனது ஃபார்மெட் ஆன டேட்டா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவோம். எத்திக்கல் ஹேக்கிங்ல எப்படி நம்ம யாரும் ஹேக் பண்ணாமல் ப்ரிவென்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக், அதாவது குரூப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பேட்டர்ன் அன்லாக் பண்ணித்தாங்க, எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணித்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக் பண்ணி தருவோம். கரெக்டா, அந்த அன்லாக் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் அன்லாக்கிங்ல வந்து சொல்லி தந்துரும். இந்த நான் சொன்ன கோர்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். வேணும் அப்படின்னா உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்றது. பை பை.